ஆனாலும் அவங்க வந்து ஏன் வெளிப்படையாக கோதால இறங்காமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இறங்கினா சவுதியை பகச்சிக்கிற மாதிரி ஆகும். ரெண்டுத்தில் யார் முக்கியம்னு பார்க்கும்போது வானா சவுதி அரேபியாவை நம்ம சீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் தப்பு, இப்படியே சொல்லி நிற்கிறாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து இவரோட கூட்டணி சேர்ந்தா இங்கே 20% 30% அப்படின்றது கிடையாதுங்க. இது செஸ் மாதிரி. இந்த பானை இங்கே மூவ் பண்ணீங்கன்னா எங்கேருந்தோ ஏதோ வந்து அடிக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இதில். அதனால ஈரான் வந்து நார்த் கொரியாவோட கம்பேர் பண்ணுறதுன்றது வேற விஷயம். நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாதிரி கவர்மெண்ட் டிக்டேட்டர்ஷிப் வச்சுட்டு இருக்காங்க. எங்களை எதுவும் பண்ணாதான் நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அவங்க வந்து எந்த நாட்டுக்கும் தீவிரவாதிகள் சப்ளை பண்ணுறது கிடையாது, அவங்கள சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. பார்த்தீங்களா சவுத் கொரியா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், ஜப்பான் அப்பப்போ மிசைல் டெஸ்ட்னு பண்ணுவார் அவர், அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு குண்டு போட்டாலும் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்படி இருந்துச்சு எதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாய்ச்சவடால் அப்படின்னா இதுதான். நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் தான் உங்களுக்கு தலைவர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு ஈரான் நினைக்கிறாங்க. அதனுடைய பலனைத்தான் அவர்கள் இன்னைக்கு அனுபவிச்சிருக்காங்க. இன்னைக்கு சரண்டர் அப்படின்னு இல்லைன்னா அவங்களால சர்வே பண்ணியிருக்க முடியாது.